இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் ஆர்சிசிபி வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து இந்த ஆர்சிசிபியோட பயன்பாடு என்ன, அது ஏன் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து எர்த் லீக்கேஜஸ் ஃபால்ட்னால ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு நமக்கு வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆர்சிசிபியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து அதில் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் இது வந்து நம்ம பயன்படுத்துவோம். எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணுவோம். 3 ஃபேஸாக இருந்தாலும் அதில் 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கான லோடு கரண்ட் நம்ம வீட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு லோடு கரண்ட் வந்து எடுப்போம். ஸோ அது எந்த அளவுக்கான லோடு கரண்ட் ஃபேஸில் வந்து எடுக்கிறோமோ ஸோ அதே சேம் லோடு கரண்ட் தான் வந்து நியூட்ரல் வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதாவது நியூட்ரல் அப்படின்னாலே ஃபேஸோட ரிட்டர்ன் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேஸ்லேயோ இல்லைனா நியூட்ரல் லைன்லேயோ ஏதாவது ஒரு லீக்கேஜஸ் ஏற்பட்டது அப்படின்னா ஸோ அந்த கரண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் கரண்ட் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு ஏற்படுதோ அதை பொறுத்து தான் ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். இதனால தான் அந்த ஆர்சிசிபிலாம் வந்தீங்கன்னா அதோட ட்ரிப்பிங் ரேஞ்ச் வந்து 10 மில்லி ஆம்பேர், 30 மில்லி ஆம்பேர், 100 மில்லி ஆம்பேர் இப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து 30 மில்லி ஆம்பேர் உள்ள அந்த ஆர்சிசிபியை தான் வந்து பயன்படுத்தணும். எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதுன்னா ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு 30 மில்லி ஆம்பேர் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்பு வந்து அந்தளவுக்கு ஏற்படாது. ஸோ அதுக்கு மேலே மில்லி ஆம்பேர் கரண்ட் பாஸ் ஆகும்போது தான் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதனால தான் வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சிசிபி வந்து 30 மில்லி ஆம்பேர் ரேஞ்ச் உள்ள ஆர்சிசிபி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 30 மில்லி ஆம்பேருக்கு அதிகமாக இந்த ஃபேஸ்லையும் நியூட்ரல்லையும் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுன்னா அந்த ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்சிசிபி வந்து ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இந்த ஆர்சிசிபி அடிக்கடி வந்து ட்ரிப் ஆகிறதுக்கான என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல உள்ளது நம்ம வீட்டில் ராங் ஒயரிங் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒயரிங் கனெக்ஷன் வந்து தவறுதலாக இருந்தது அப்படின்னா ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப் ஆகும். இப்போ இந்த ஆர்சிசிபி பிரேக்கரை நம்ம எந்த இடத்துல வந்து பொருத்தணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள மெயின் போர்டில் தான் அதை வந்து பொருத்தணும். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை எடுக்கிறது இபி போஸ்ட்லேருந்து பவர் சப்ளை வந்து எடுத்துருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய அந்த பவர் சப்ளை ஃபஸ்ட்டு இபி மீட்டருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இபி மீட்டரோட அவுட்புட்டில் வந்து ஒரு மெயின் எம்சிபி வந்து வீட்டுக்கு பயன்படுத்துவோம். அந்த மெயின் எம்சிபிக்கு அடுத்தபடியாக அதோட அவுட்புட்டில் வந்து ஆர்சிசிபி யூஸ் பண்ணணும். அந்த ஆர்சிசிபிலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நம்ம வீட்டில் உள்ள எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் யூசேஜ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஃபேஸாக இருந்தாலும் நியூட்ரலாக இருந்தாலும் ஸோ இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம். நம்ம தான் ஆர்சிசிபி யூஸ் பண்ணுறோமே, ஸோ அது அளவுக்கு நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ் நம்ம ஹியூமன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, அப்புறம் ஏன் நம்ம எம்சிபி வர அதில் வந்து பக்கத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஸோ எம்சிபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓவர்லோட்லையும் ஷார்ட் சர்க்யூட்லேயும் வந்து ட்ரிப் ஆகக்கூடியது. ஆர்சிசிபி அப்படிங்கிறது எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் மட்டும்தான் ட்ரிப் ஆகும். ஆர்சிசிபி எப்போவுமே வந்து ஓவர்லோட்லையும் ஷார்ட் சர்க்யூட்லேயும் வந்து ட்ரிப் ஆகாது. இதே போல் நம்ம வந்து ஆர்சிசிபிலேருந்து அவுட்புட் எடுத்து தான் வீட்டில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு சர்க்யூட்டாக வந்து பிரித்து ஸோ லைட்டிங் சர்க்யூட்டாக இருந்தாலும் ஃபேன்ஸாக இருந்தாலும் இப்படி தனித்தனியாக ஃபேஸை வந்து பிரித்து சுவிட்ச் கண்ட்ரோல் மூலம் கொடுப்பாங்க. ஆனால் நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இந்த ஆர்சிசிபிக்கு முன்னாடியே நியூட்ரலில் வந்து கனெக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஃபேஸில் எந்த அளவுக்கான லோடு எடுக்குதோ ஸோ அதில் வந்து ஆர்சிசிபி வழியாக போகக்கூடிய நியூட்ரலில் ரிட்டர்ன் ஆகிறது வந்து கம்மியாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்னாலையும் அடிக்கடி ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் உள்ள ஒயரிங் வந்து ஆர்சிசிபிலேருந்து தான் நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் ஃபுல் ஒயரிங் எடுத்துருக்குமோ அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவதாக வந்து ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப்பிங் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டு ஒயரிங்கில் வந்து எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அதுமாரி ட்ரிப் ஆகும். ஸோ இப்போ ஒரு எர்த் லீக்கேஜ் ஃபால்ட்டு நம்ம வீட்டில் ஏற்படுது, அதனால் வந்து ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகுது. அப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டோட ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் போர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த மெயின் போர்டுலேருந்து இப்போ ஒரு கனெக்ஷன் ஒயரிங் எடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் தான் ஒவ்வொரு சர்க்யூட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் சிங்கிள் போல் எம்சிபி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லார் வீடுகள்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து ஒரு பிரேக்கர் கண்ட்ரோலையும், இதேபோல் ஒரு ஹாலுக்கு ஒரு பிரேக்கர் கண்ட்ரோல், கிச்சனுக்கு வந்து ஒரு பிரேக்கர் கண்ட்ரோல், ஹெவி பவர் யூசேஜ் உள்ள இந்த பவர் சாக்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி பிரேக்கர் கண்ட்ரோல், ஏசிக்கு வந்து தனியாக ஒரு பிரேக்கர் கண்ட்ரோல் அப்படின்னு தனித்தனியாக வந்து சிங்கிள் போல் பிரேக்கர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இத்தனை சர்க்யூட் வந்து பிரித்து கொடுத்துருக்கக்குள்ள எந்த சர்க்யூட்டில் எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல வந்து டோட்டலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்யூட் பிரேக்கர்ஸையும் வந்து ட்ரிப் பண்ணிடணும். டோட்டலாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரேக்கரையும் வந்து ட்ரிப் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அதே போல் மெயின் போர்டில் இருக்கக்கூடிய மெயின் எம்சிபியாக இருந்தாலும் ஆர்சிசிபியாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து ட்ரிப் பண்ணிடணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த மெயின் எம்சிபியும் ஆர்சிசிபி மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிபி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்க்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த பிரேக்கர்ஸை 1 by 1 வந்து பொறுமையாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும்.
ட்ரிப் ஆகலை அப்படின்னா அடுத்த பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே போல் வந்து 1 பை 1 ஒரு பிரேக்கரை நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணக்குள்ள ஸோ எந்த பிரேக்கரை ஆன் பண்ணும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் இருந்தது அப்படின்னா உடனடியாக ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அந்த பிரேக்கரை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பிரேக்கரும் ஆன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த சர்க்யூட்டில் உள்ள இந்த எர்த் லீக்கேஜ் ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ மூணாவதாக ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஆர்சிசிபி டிவைஸ் வந்து ஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னா அடிக்கடி வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆர்சிசிபி டிவைஸ் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ அந்த ஆர்சிசிபியில் வந்து அது சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து அதே போல் அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் வந்து எடுத்திருப்பாங்க. இதே 3 ஃபேஸ் ஆர்சிசிபியாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 ஃபேஸ் ஆர்ஒய்பி அப்படிங்கிற 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரல் இன்புட் கொடுத்து அதே போல் வந்து 4 போலில் அவுட்புட் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்சிசிபியை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள அந்த அவுட்புட்டில் அதாவது நம்ம அதுலேருந்து கனெக்ஷன் எடுத்து வீட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். சிங்கிள் ஃபேஸாக இருக்கக்குள்ள அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் நியூட்ரலையும் 3 ஃபேஸாக இருக்கக்குள்ள அந்த 3 ஃபேஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்சிசிபியை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி செக் பண்ணணும். அப்போ வந்து ஆர்சிசிபியை வந்து லோடே எடுக்காமல் நம்ம அந்த ஆர்சிசிபி வழியாக வந்து கரண்ட் லோடே யூஸ் பண்ணாமல் அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த டிவைஸ்லையும் 3 ஃபேஸாக இருக்கக்குள்ள அந்த 3 ஃபேஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்சிசிபியை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி செக் பண்ணணும். அப்போ வந்து ஆர்சிசிபியை வந்து லோடே எடுக்காமல் நம்ம அந்த ஆர்சிசிபி வழியாக வந்து கரண்ட் லோடே யூஸ் பண்ணாமல் அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த டிவைஸ் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அது பிறகு அந்த டிவைஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப் ஆகுது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கும்.